அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 68 அல் கலம் எழுதுகோல். வசனங்கள் 1 முதல் 20 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் எழுதுகோல் மீதும் அவர்கள் எழுதுபவற்றின் மீதும் சத்தியமாக. மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். நபியே, உமது இறைவனின் அருளால் நீர் பைத்தியக்காரர் அல்ல. وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ. முடிவுறாத கூலி உமக்கு இருக்கின்றது. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நீர் மகத்தான நற்குணம் கொண்டவராக இருக்கிறீர். فَسَتُبْصِرُ وَيُبْصِرُونَ بِأَيِّكُمُ الْمَفْتُونُ. உங்களில் யார் பைத்தியக்காரர் என்பதை நீர் காண்பீர், அவர்களும் கண்டுகொள்வார்கள். إِنَّ رَبَّكَ هُوَ أَعْلَمُ بِمَنْ ضَلَّ عَنْ سَبِيلِهِ وَهُوَ أَعْلَمُ بِالْمُهْتَدِينَ. தனது பாதையிலிருந்து வழி தவறியவர் யார் என்பதை உமது இறைவனே நன்கறிந்தவன். நேர்வழியில் இருப்பவர்களையும் அவனே நன்கறிந்தவன். فَلَا تُطِعِ الْمُكَذِّبِينَ. எனவே பொய்யென கூறுவோருக்கு கட்டுப்படாதீர். وَدُّوا لَوْ تُدْهِنُ فَيُدْهِنُونَ. நீர் கொள்கையில் விட்டுக் கொடுத்தால் அவர்களும் விட்டுக் கொடுப்பதை விரும்புகின்றனர். وَلَا تُطِعْ كُلَّ حَلَّافٍ مَّهِينٍ هَمَّازٍ مَّشَّاءٍ بِنَمِيمٍ مَّنَّاعٍ لِّلْخَيْرِ مُعْتَدٍ أَثِيمٍ عُتُلٍّ بَعْدَ ذَلِكَ زَنِيمٍ. அற்பமானவனான அதிகமாக சத்தியம் செய்யும் யாருக்கும் நீர் கட்டுப்படாதீர். அவன் கோல் மூட்டிக்கொண்டு குறைகூறி திரிபவன், நல்லவற்றை தடுப்பவன், வரம்பு மீறுபவன், பாவம் செய்பவன், கடுமையாக நடப்பவன், இதற்கும் மேலாக பழிப்புக்குரியவன். أَن كَانَ ذَا مَالٍ وَبَنِينَ. அவன் செல்வமும் ஆண் மக்களும் உடையவனாக இருக்கிறான் என்பதற்காக அவனுக்கு கட்டுப்படாதீர். إِذَا تُتْلَى عَلَيْهِ آيَاتُنَا قَالَ أَسَاطِيرُ الْأَوَّلِينَ. அவனுக்கு நமது வசனங்கள் எடுத்துரைக்கப்படும் போது முன்னோரின் கட்டுக்கதைகள் என அவன் கூறுகிறான். سَنَسِمُهُ عَلَى الْخُرْطُومِ. அவனுக்கு நாம் மூக்கின் மீது அடையாளமிடுவோம். إِنَّا بَلَوْنَاهُمْ كَمَا بَلَوْنَا أَصْحَابَ الْجَنَّةِ إِذْ أَقْسَمُوا لَيَصْرِمُنَّهَا مُصْبِحِينَ وَلَا يَسْتَثْنُونَ. தோட்டத்துக்குரியோரை சோதித்தது போல் இவர்களையும் சோதித்தோம். அவர்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று கூறாமல் காலையில் அவற்றை அறுவடை செய்வோம் என்று சத்தியம் செய்தபோது அவர்களை சோதித்தோம். فَطَافَ عَلَيْهَا طَائِفٌ مِّن رَّبِّكَ وَهُمْ نَائِمُونَ. அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உமது இறைவனிடமிருந்து சுற்றி வளைக்கக்கூடிய பேராபத்து அத்தோட்டத்தை சுற்றி வளைத்தது.
فأصبحت كالصريم. அது அறுவடை செய்யப்பட்டதைப் போல் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. ஜஸாக்கல்லா ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.